முதலாம் நூற்றாண்டிலே ஒரு பக்தன் இருந்தார். அகஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய தாயார் நல்ல செபிக்கிறவங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. ஆனால் இவர் வாலிப வயசில் மனம் போல அலைஞ்சார். எல்லா பாவமும் உண்டு, குடி, எல்லா விதமான உலக பாவங்கள்லாம் உண்டு. இஷ்டப்படி வாழ்ந்தார். கண்கள் இச்சித்த ஒன்றையும் விட்டு வைக்கலை, மாம்ச விரும்பின ஒன்றையும் விட்டு வைக்கலை, எல்லாத்தையும் அனுபவி அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டார். இப்போ சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துட்டார். அவருடைய தாயார் அவருக்காய் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் இவரை ரட்சித்தார். இவர் ரட்சித்த பிறகு அவருக்குள்ளே பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம் வந்து விட்டது. ஆனால் அடுத்து என்ன பிரச்சனை? எந்த பாவத்தை விட்டு வந்தாரோ அது மறுபடியும் வந்து தாக்குகிறது, மறுபடியும் போராடுகிறது, அந்த பாவத்துக்கு ஒழிக்க போராடுகிறது. இவரால் மாம்சத்தை ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் பார்த்தார், மக்களோடு வசித்தா தானே இந்த மாம்ச போராட்டம்லாம் வருது. எங்கேயாவது போய் ஆசிரமத்தில் தனியாக காட்டுக்குள்ள உட்காந்துடலாம், அப்படிலாம் போய் தனியாக போய் உட்காந்து பார்த்தார். ஆட்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, ஜனங்களே சந்திக்கக்கூடாது, அப்படியே இருக்கன்னு இருந்து பார்த்தார். அப்பவும் சிந்தனை அவரை வாட்டி வதைத்தது, மாம்ச உணர்வுகள் மேற்கொண்டது. இது மாதிரிலாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்கலை. மாம்ச பிரயாசம் தானாக பிரயாசப்பட்டு எல்லாம் செய்தோம். கடைசியில் ரொம்ப மனம் சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் எண்ணிப்பா தன்னை குறித்து நினைத்து அப்படியே துக்கத்தோடு படுத்தார். நான் பரிசுத்தமாக தான் நான் வாழ விரும்புகிறேன், என்னால் முடியலையே. என் மாம்சத்தில் உண்டாகிற ஆசைகள் இந்த பாவ சோதனை மேற்கொள்ள முடியலையே என்பதாக யோசித்தாராம். அப்போ நினைச்சாராம், பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, இந்த பாவ உணர்வுகளை ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான் என்பதாய் நினைத்தாராம். அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்டார், டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்கிற ஒரு சத்தம் வந்தது. எடுத்து வாசி. அப்போ ரோமர் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்கள், அதாவது 12லேருந்து 14 வசனங்கள், 12, 13, 14 வசனங்கள். ரோமர் எடுத்து வாசி. உடனே டக்குன்னு எழும்பினார். ஒரு சத்தம் கேட்டுச்சே, எடுத்து வாசி என்கிற சத்தம். அது ரோமர் 12, 13, 12, 13, 14. நேர வீட்டுக்கு ஓடினார், தன்னுடைய அறைக்கு ஓடினார், வேதத்தை திறந்தார், எடுத்து வாசித்தார். என்ன சொல்லுகிறது? ரோமர் 13, 12, 13, 14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டார். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, தரித்து கொள்ளன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்க, இந்த உடையை தரித்துக்கொள், அந்த உடையை அணிந்து கொள்வதுதான் தரித்துக்கொள். இந்த உடையை தரித்துக்கொள்னு சொல்லுவாங்கல்ல. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்களேன், இயேசுவை அணிந்து கொள்ளுங்க. இயேசுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போல இயேசுவை உடுத்தி கொள்ளுங்கள் என்பதாக. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதான வார்த்தை வெளிப்பட்டார். உடனே அவர் ஆண்டோடைய பாத்தில் விழுந்து, இயேசுவே உம்மை நான் தரித்து கொள்ளுகிறேன், என் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தான், என் கண்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், பார்வை, பேச்சு, என் கைகள், கால்கள் எல்லாம் இயேசு இயேசு இயேசுவுக்காக நீர் என்னை முழுமையாக ஆட்கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை முழுமையாய் ஆட்கொண்டார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் இயேசுவே நம்மை வந்து நிரப்புவதை உணர முடியும். அந்த நிரப்புதல் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அவரை குறித்து சொல்லப்படுகிறது. இவ்வளவு போராட்டத்தில் இருந்தவர்,
பிற்காலத்தில் செயின்ட் அகஸ்டீன் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரோடு அவர் மனமாறினதை தெரியாத, அவரோட பழக்கமுள்ள முந்தின அந்த பெண்கள் ரோட்டில் பார்த்து அகஸ்டீன்னு கூப்பிட்டாங்க. காது கேளாதவர் போனார். அந்த பெண் வந்து கூப்பிட்டாள், அகஸ்டீன் என்னை மறந்துட்டியா, நம்ம ஒன்றா இருந்ததெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டா. இல்லை மறந்துட்டேன், எனக்கு தெரியல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அது பழைய அகஸ்டீன், அவன் மரித்து சில வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் புதிய அகஸ்டீன். இது இயேசு, இது இயேசு, எனக்குள் இப்பொழுது இயேசு இருக்கிறார், அவரை அணிந்து கொண்டிருக்கிறேன் என்பதா இப்பொழுது அந்த எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை, அதை குறித்த நோக்கமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கணும். அந்த அக்னி எனக்குள் இறங்கி மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். இயேசுவை நான் அணிந்து கொள்ளணும். இயேசுவால் நான் நிரப்பப்படணும். என் பார்வை இயேசுவின் பார்வையாக மாறணும். என் சிந்தனை இயேசுவின் சிந்தையாக மாறணும். என்னுடைய நாவு இயேசுவின் நாவாய் மாறணும். என் அவயவங்கள் இயேசுவின் அவயவங்களாக மாறணும். என் ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவர் இப்படி ஆட்கொள்ளட்டன்னு அந்த ஆவியானவர் ஆட்கொண்டு விட்டால் அவ்வளோதான், மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இன்று முதல் வாழுவீங்க.